வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா நடித்து இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ரெட்ரோ படத்தோடைய டே 1 தமிழ்நாடு கலெக்ஷன் 17.75 crores அப்படின்னு மூவி டீமே அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யாவுடைய ஹையஸ்ட் டே 1 தமிழ்நாடு கலெக்ஷன் இதுதான் அப்படிங்கிறதுமே வந்து சொல்லியிருக்காங்க. போக போக ஓவராலாக இந்த ரெட்ரோ படம் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும். ஸோ ரெட்ரோ ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்து சூர்யா 45 ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சீக்கிரமே ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்து சூர்யா 46 வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற அந்த ப்ராஜெக்ட்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மே மாதமே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சூர்யாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மே மாதம் வந்தாச்சு. இந்த மே மாதம் உடனே சூர்யா 46 ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. மேபி மே மிட்டுக்கு மேலே இல்லை எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சூர்யா 45 ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. அதுவே வந்து மே மிட்டு கிட்ட வந்துடும். சூர்யா 46 தாண்டி வாடிவாசலுக்கான அப்டேட்டுமே சூர்யா ரெட்ரோ ப்ரொமோஷன்ஸில் அஃபிஷியலாக கொடுத்துட்டாரு. வாடிவாசல் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு சூர்யா 46 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஒரு 2 months 3 monthsக்குள்ள வாடிவாசல் ஷூட்டிங் போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்க போற படம் ரோலெக்ஸ் ஸ்டாண்டலோன் ஃபிலிம். இந்த ப்ராஜெக்டை இப்போ லோகேஷே ரீசெண்டாக ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரோலெக்ஸ் படம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. அவரே கிளியராக சொல்லலை. ஏன்னா இப்போ கூலியோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. கூலி முடிச்சுட்டு உடனே கைதி 2 தான் அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ கைதி 2 எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து உடனே ரோலெக்ஸ் ஸ்டாண்டலோன் ஃபிலிம் எடுப்பாங்களா இல்லை ஒரு கேப் விட்டு வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா ரோலெக்ஸ் அவர் பண்ணுவாராங்கிறது தெரியாது. ஏன்னா சூர்யா அண்ட் லோகேஷ் கனகராஜ் 2 பேருடைய கமிட்மெண்ட்ஸை பொறுத்து தான் அந்த ரோலெக்ஸ் படம் எப்போ நடக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். பட் இப்போதைக்கு லோகேஷ் சூர்யாவுடைய காம்பினேஷனில் ரோலெக்ஸ் படம் மட்டும்தான் வரப்போகுது. இரும்பு கை மாயாவி படம் வரப்போகிறது கிடையாது. அந்த ப்ராஜெக்டில் அமீர் கான் தான் வந்து நடிக்க போறாரு. எஸ்டிஆர் அடுத்து நடிக்க போற படம் எஸ்டிஆர் 49. ஸோ இந்த ப்ராஜெக்டில் சந்தானம் அஃபிஷியலாகவே ஆன்போர்டு உள்ள வந்துட்டாரு. கைடு லோஹார் வந்துட்டாங்க. அண்ட் மியூசிக் சாய் அபியங்கர் இவங்க எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் ஆயாச்சு. கேஸ்டிங்கில் கைடு லோஹார் சந்தானம் தாண்டி இன்னும் நிறைய பேர் உள்ள வர போறாங்க. சர்ப்ரைஸான கேஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய பூஜை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தோடைய ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எண்டு டிசம்பர் ரிலீஸ் தான் மூவி டீம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ கிறிஸ்மஸ் ரிலீஸ்க்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. லைக்கா வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸை ஷட் டவுன் பண்ண போகிறதில்ல. மறுபடியும் படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. பேக் டு பேக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் கூட அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. இன்னொரு படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. இவங்க 2 பேரை தாண்டி இன்னும் ஒரு 3 ஸ்டார்ஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் 2 படங்கள் சன் பிக்சர்ஸ்க்கு கொடுத்திருக்காரு. கூலி, ஜெயிலர் 2. அதுக்கடுத்து தலைவர் 173 ப்ராஜெக்ட் வந்து யார் டைரக்ட் பண்ண போறா, யார் ப்ரொடியூஸ் பண்ண போறா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. மேபி அந்த ப்ராஜெக்டை வந்து லைக்கா ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஒன்னு லைக்கா வரலாம், அப்படி இல்லைனா வந்து வேல்ஸ் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வேல்ஸும் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிட்ட பேசியிருக்காங்க. லைக்கா உலகநாயகன் காம்போவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு நியூஸ் தான். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் லைக்காக்கு கமல்ஹாசன் பண்ணி கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த படம் வந்து KH 237 இருக்க போதா இல்லை தனியா வேற ஒரு படமா இருக்க போதா அப்படின்னு. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KH 237 தான் வந்து லைக்கா தயாரிக்க போறாங்க. வெறும் லைக்கா மட்டும் இல்ல, RKFI பிளஸ் லைக்கா 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது இல்லாம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து STR வச்சு ஒரு படம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்டை வந்து மணிரத்னம் அவர் டைரக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எஸ்டிஆரே வந்து தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, டைரக்டர் மணிரத்னம் எப்போ கூப்பிட்டாலும் உடனே போய் நான் நடிப்பேன். எனக்கு எத்தனை படங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவருக்கு நான் போய் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. பட் இப்போ ஏற்கனவே எஸ்டிஆருக்கு நிறைய லைனப்ஸ் இருக்கு. எஸ்டிஆர் 49 இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் முடிச்சிருவாங்க. அதே மாதிரி எஸ்டிஆர் 51 பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சிருவாங்க. பட் எஸ்டிஆர் 50 எப்போ ஆரம்பிப்பாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடிப்பாங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஸோ எஸ்டிஆர் 50 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் எஸ்டிஆர் வந்து மணிரத்னம் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது இல்லாம இப்ப பராசக்தி படத்தை எடுத்துட்டு இருக்கிற சுதா கோங்கரா அவங்களுடைய இயக்கத்தில் எஸ்டிஆர் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு படம் பண்ண போறாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்பயோ அனௌன்ஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். டைரக்டா அனௌன்ஸ் பண்ணல. பட் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் வந்து அவங்களுடைய பேனர்ல சுதா கோங்கரா ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை எப்பயோ கொடுத்திருந்தாங்க. அந்த டைம்லேயே நியூஸ் வந்தது சிம்பு தான் அதில் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு. ஸோ அவர் தான் நடிக்க போறாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து வேட்டை நாய்கள் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. விஜய் சித்துவோடைய ப்ராஜெக்ட் இன்னைக்கு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வேல்ஸோடைய தயாரிப்பில் விஜய் சித்துவோடைய எழுத்து இயக்கத்தில் அவரே ஹீரோவாக நடிக்கிற படத்தோடைய டைட்டில் டயங்கரம். ஸோ ஒரு ப்ரொமோ வீடியோ, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணி இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஆரம்பிக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இந்த ப்ராஜெக்ட்டும் பார்க்கும்போது டிராகன் டான் மாதிரி ஒரு காலேஜ் சப்ஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போஸ்டர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. பட் கண்டிப்பாக விஜய் சித்து அவருடைய ஸ்டைலில் நல்ல ஒரு ஃபன் என்டர்டெய்னர் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டார் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் ஜெயிலர் 2 ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஜெயிலர் 2ல நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள வர போகிறாங்க. அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் வந்து லேட்டஸ்ட் கிடையாது, எப்பயோ நம்ம சொன்ன ஒரு நியூஸ் தான். பட் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஜெய் பாலையா, நம்ம பாலையா இந்த ஜெயிலர் 2ல நடிக்கிறாரு. ஒரு சூப்பரான மாசான ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் வந்து நம்ம பாலையா கொடுக்க போறாரு. ஆக்சுவலாக ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே நெல்சன் வந்து இதை சொல்லியிருந்தாரு. பார்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா பாலையாவை வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் பிளான் வச்சிருந்தோம். பட் டைம் இல்லை, அதுக்கான ஸ்பேஸும் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே ட்ராப் பண்ணிட்டோங்கிற மாதிரி அப்போவே சொல்லியிருந்தாரு. ஸோ பார்ட் 1ல மிஸ் ஆனதை பார்ட் 2ல வந்து கொண்டு வர போறாரு. பார்ட் 2ல பாலையா வந்து முன்னாடி பிளான் பண்ண மாதிரி ஒரு போலீஸ் கேரக்டரில் தான் கேமியோ கொடுக்க போறாரா இல்லை எப்படி வரப்போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆனால் ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் வரப்போறாரு. அவருடைய கேமியோ ரோல் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு 8 to 10 minutes கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. அனிமல் படத்தோடைய டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்கா அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பிரபாஸ் வச்சு அவர் எடுக்கிற ஸ்பிரிட் வந்து பிரபாஸோடைய 25வது படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து டிலே ஆயிருக்கு. முன்னாடியே ஆரம்பிக்க வேண்டியது, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ வந்திருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2-3 monthsக்குள்ள ஸ்பிரிட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்பிரிட் படத்துக்காக பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயங்கரமாக ஃபிட் ஆகிட்டு இருக்காரு, ஒல்லி ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல தீபிகா படுகோன் அவங்க வந்து உள்ள வந்திருக்காங்க, ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. கல்கி படத்தில் பிரபாஸ் தீபிகா 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ இந்த படத்தில் ஒன்னா சேர்ந்து நடிக்க போறாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சந்தீப் ரெட்டி வங்கா அப்ரோச் பண்ணது தீபிகா படுகோன் தான். ஏன்னா முன்னாடியே ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த டைமில் அவங்க பிரெக்னெண்ட்டாக இருந்ததுனால இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து அவங்க நடிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறதுனால மறுபடியும் போய் அப்ரோச் பண்ணி இப்போ அவங்க அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ சந்தீப் ரெட்டி வங்காவுடைய இந்த ஸ்பிரிட் படத்துலையுமே பயங்கரமான கேஸ்டிங் வந்து இருக்க போது. டான்லிலாம் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் அப்போ வந்துட்டு இருந்துச்சு. அது இன்னும் கன்ஃபார்ம்டா என்னங்கிறது கிளியராக தெரியல, போக போக தான் வந்து தெரிய வரும். ஸோ ஸ்பிரிட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா அனிமல் பார்ட் 2 அனிமல் பார்க்கை வந்து 2027ல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் இப்போ மகேஷ் பாபு வந்து ராஜமௌலி இயக்கத்தில் SSMB 29 ப்ராஜெக்ட் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ப்ராஜெக்டை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து மகேஷ் பாபு வந்து சந்தீப் ரெட்டி வங்காவுடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். மலையாளம் ராப் சிங்கர் ஹனுமான் கைண்ட் வந்து தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்தில் ஒரு ராப் போர்ஷன் பாட போறாரு அப்படிங்கிற நியூஸை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த நியூஸ் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அனிருத்தோடைய இசையில் முதல் முறையாக ஹனுமான் கைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் ஒரு பர்டிகுலர் இங்கிலீஷ் ராப் போர்ஷன் பாட போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இதுதான் அவருடைய தமிழ் டெபியூ. இந்த படத்துக்கு அடுத்து இன்னும் ஒரு சில தமிழ் படங்களில் அவர் ராப் போர்ஷன் அடுத்தடுத்து பாடுறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. ஸோ இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒன் லாஸ்ட் டைம் தளபதி விஜயோடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி தான் வந்து படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவருடைய பையன் போய் விஜய் கிட்ட ஃபோட்டோ எடுக்கும் போது அவர் பையன் வந்து சொன்னாரா, இந்த மாதிரி படம் நடிக்கிறதெல்லாம் விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு தளபதி விஜய் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுமே பாபா பாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரி டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பக்கம் ஜனநாயகன் தான் கடைசி படம் அப்படின்னு நம்பப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து இல்லை, இந்த படத்துக்கு அப்புறமா திரும்ப அவர் படங்கள் நடிப்பாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா எது நடக்க போகுது அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும்.